சித்துபகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் பிஸ்கட் நம்ம வீட்டிலேயே எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, கோதுமை மாவு ஒரு 100 கிராம் அது கூட ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோட நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கிறங்க. நான் கடையில் சாப்பிட்ற மாதிரி செய்யாமல் இந்த தடவை எப்படி பண்ணுறேன்னா, நம்ம வச்சுருக்க நாட்டு சர்க்கரையே போட்டு பண்ணலாம்ன்றதுக்காக அதை போட்டு பண்ணுறேன். நாட்டு சர்க்கரை போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போடணும். ஏன்னா நீங்கள் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா ஒரு 100 கிராம் போட்டால் போதும். பட் நாட்டு சர்க்கரை போட்டுறீங்க அப்படின்னா ஒரு 125 கிராம் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்க. போட்டு இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம சப்பாத்திக்கு செய்வோம்ல அந்த மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேண்டியதில்லை. இந்த ஒயிட் சுகரு, கோதுமை மாவு, அது கூட இந்த வெண்ணெய், அது மூணை மட்டும் போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும். அளவு போல் நம்ம செய்யலாம். இந்த மாதிரி பதத்தில் நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு பாலாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். பால் சைஸில் சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னே பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை உருட்டி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு அடுப்பில் நான் இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். இட்லி பாத்திரத்தில் சால்ட்டு நிறையா கல் உப்பை போட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். அது ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பிஸ்கட்ஸை அது மேலே வச்சு எடுக்கலாம். இதை நம்ம பால்ஸாக சின்ன சின்னதாக நமக்கு வேண்டிய சைஸில் உருட்டி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இப்படி நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தை நான் பின்னாடி திருப்பிட்டு அதில் கொஞ்சமாக நெய்யை தடவிக்கிறேன். நெய்யோ பட்டரோ என்ன வேணுமோ நீங்கள் கையில் வச்சுருக்கிறத தடவிக்கலாம். தடவிட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக கோதுமை மாவையே அதில் தெளித்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அதில் சட்டியோட கீழே பிடிக்காமல் நம்ம பண்ணணுன்றதுக்காக வேண்டி பண்ணுறோம். இதை இதில் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க பால்ஸ் உருட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பால்ஸ் உருட்டி வச்சுருக்க பால்ஸை என்ன பண்ணலான்னா, அப்படியே உள்ளங்கையில் வச்சு இப்படி தட்டி இப்படி அந்த ஓரங்களை சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணிவிட்டு நமக்கு நார்மலாக வேணும்னா இப்படியே வச்சிடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா அது மேலேயே ஏதாவது டிசைன்ஸ் நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுக்கு அது மேலே வேணும்னா டிசைன்ஸ்க்காக வேண்டி எதுவுமே டிசைன்ஸ் வைக்கல அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, முந்திரியை வைக்கிறேன். முந்திரி இல்லை ட்ரை கிரேப்ஸு ஏதோ ஒன்று வைக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அது நல்லா இருக்கும் சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பாதாம் வச்சுக்கலாம், உலர் திராட்சை வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். இதை தூக்கி நான் அப்படியே அதுக்குள்ளே வைக்க போகிறேன். இது வச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அந்த சால்ட் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே இதை வச்சு நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரை வெயிட் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி நம்ம எடுத்தோன்னா நார்மலாக நம்ம கடையில் சாப்பிட்ற நமக்கான பட்டர் பிஸ்கட் ரெடியாக வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம குழந்தைகளுக்கு இது மாதிரி நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரை வெயிட் பண்ணலாம் அது வேகிற வரைக்கும். இப்போ நமக்கு பிஸ்கட் வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த கீழெல்லாம் லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்படி இருக்கையிலே எடுத்துடணும். இல்லைன்னா அது ரொம்ப இப்போ விட்டோம்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிஸ்கட்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு ஒரு விதமாக தான் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்ம பிஸ்கட்ஸை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆற வச்சுட்டு எடுத்தோம்னா கடையில் உள்ள பிஸ்கட் மாதிரி அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம் பிஸ்கட்ஸை.
இங்கே பாருங்கள் நல்லா வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டோம். இதே மாதிரி இப்போ நம்ம வந்து அடுத்தது பண்ண போகிறோம். எடுத்துகிட்டு அடுப்பில் வந்து மறுபடியும் அடுத்ததை வைக்க போகிறோம். ஸோ அடுத்தது எப்படின்னா என் பையன் வந்து செஞ்சது. ஸோ என் குழந்தை வந்து அழகாக வந்து அவராக ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்காரு ஒவ்வொன்றுலையும். ஸோ அந்த டிசைன்ஸை வந்து நான் அப்படியே வைக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது போடுறதுன்னா நீங்களும் போட்டு வந்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் லீவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கடையில் கேட்க மாட்டாங்க, வீட்டிலே செஞ்சு தாங்கன்னு நம்மக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து நமக்கு வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட்ஸில் வந்து மறந்துடாமல் கொடுங்க. கொடுத்து இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டும். அந்த எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்டும் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்ததும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதையும் வந்து இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம பிஸ்கட் எல்லா பிஸ்கட்டும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் பிஸ்கட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், குழந்தைங்களே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்க. கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் இருக்குது அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.